நிறைய பேர் வெண்டைக்காய் செடி பார்த்துருக்க மாட்டீங்க, சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க, அது மாதிரிலாம் வெண்டைக்காய் செடி பார்த்துருக்க மாட்டீங்க. வெண்டைக்காய் வந்து செடியை பாருங்க, இந்த எப்படி இந்த சைடு திரும்புங்க, அப்படி இங்கே வாங்க பாருங்க. இப்போ வெண்டை இங்கே வந்து பாருங்க, பக்கத்தில் வாங்க எல்லாரும், பக்கத்தில் வாங்க. வெண்டைக்கெல்லாம் பாருங்க, இப்போ வந்து துளி விட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வெண்டைக்காய் பூலாம் வச்சுக்கிட்டு இருக்கால, எரியுது. அப்படியே அந்த சைடு வந்து பாருங்க, அங்கே பாருங்க அப்படியே கொஞ்சம். அது ஃபுல்லாக வந்து செண்டுக்கானா நம்ம ஊரில் வந்து அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. நீங்களும் இது மாதிரி இயற்கையை வந்து ரசிக்கணும்னா நம்ம கொடவாசல் பக்கம் வந்து பாருங்க, நீங்கள் பர்ஃபெக்ட் முடிஞ்சுட்டு. இந்த சைடு கரும்பு இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நெல்லாக இருக்குது. வாங்க நெல் பார்க்கும் போயிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த சைடு கரும்பு பார்த்தோம், இந்த சைடு வந்து நெல் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாற்று நடுறதுக்காக, நாற்று பறிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழங்காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வீடியோவில் நீங்கள் வர நடந்து வந்து யோசிங்க நல்லா மழை வந்து ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஊர் விவசாய வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி போர்லாம் இருக்கும். பாதி பேர் வீட்டில் வந்து ஆறு எது ஆடுறீங்க, இந்த ஆட்டம் ஆடுறீங்க. நாங்கள் வந்து அப்படியே அந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக வந்து கரும்பு பூ தான் இந்த பக்கம் அதிகம். அது இல்லாமல் வந்து கரும்பு வந்து ரொம்ப அதிகமாக பயிரிடுறாங்க அந்த சைடு. வந்து இங்கே உள்ள விவசாயிகள் வந்து மோஸ்ட்லி வந்து கரும்பு நம்பி இருக்காங்க. ஏன்னா வந்து அதனால் நீங்களும் வந்து பொங்கலுக்கு வந்து எல்லோரும் கரும்பு வாங்கி, நம்ம ஊர் விவசாயிக்கு தான் கரும்பு வாங்குங்க அதிகமாக. இது வந்து நாங்கள் வந்து செல்ஃபி விளாக் எடுக்கல, செல்ஃபி விளாக் எடுக்கக்கூடாது, அந்த சைடு எடுக்கணும், திருப்பி எடுக்கணும். கரும்பு கஷ்டப்பட்டு பார்த்து பேசிட்டு வரேன், என்ன எடுக்கிறேன்.